திருச்செந்தூர் தன்னில் திருமாலங்கே இருக்க விருச்சமுள்ள நீதன் வேசை நசுராணியவன் வையகங்களெல்லாம் வரம்பளித்து மானீசன் நெய்யதிய சந்தோர்கள் நெறியை எல்லாம் குலைத்து பேரளித்து தருமம் பெருமை எல்லாம் தான் அளித்தான் மார்வரைய கூடும் மைபுரசு சஞ்சீவம் போல் தானம் அளித்து சான்றோரின் கட்டளித்து ஈனகுல சாதிக்கு ஈடாக்கி தான் கொடுத்து பல்பறைய நிகழ்ச்சி பவளத்தார் தான் கொடுத்து கல்பறைய சாதிகளுக்கு காலமிக கொடுத்து சாதி வரம்பு தானளித்து வன்னீசன் மோதி முன்னீதன் மும்முடியும் தவிர்த்து நவ்வா முடியனவே நாடிய நாடாகவேதான் எவ்வாறிய இவன் தேசந்தானாக்கி ஆளாக முன்னிதனையும் அவனை நாடாக வைத்து பாலாக நீதன் பழைய சட்டமும் மாற்றி நீதன் நவ்வாவின் நினைவு போல் சட்டமிட்டு வேதமல்ல நவ்வா செய்தானே சட்டம் அது ஞானம் வரம்பு மகிமை கட்டி சான்றோர்கள் ஈனம் அடைந்து இருக்கின்ற வேளையிலே தேவர்களெல்லாம் திருச்செந்தூர் சென்றேகி மூவரொரு நித்தனுக்கு முறையிட்டரம்மானை ஆதி மூட பொருளே ஐயா நாராயணரே சோதியே எங்கள் துயரமெல்லாம் தீரும் ஐயா இத்தனை நாளும் இருந்தும் ஒரு அனுபவமாய் கொற்றவரே நாங்களில் குடியிருக்க போகாது சாதி கட்டை எல்லாம் தலையளித்து வன்னீசன் மேதினிகளெல்லாம் மேவி நான் ஐயாவே தானம் ஆளிங்காஜே தம்பியர்கள் சான்றோரின் மானாழ்ந்தாச்சு வரம்பல்லாங்கத்தாச்சு பூப்பியங்குலைத்து புரசியோடு ஒப்பமிட்டு காப்பிலியன் எதுவினால் கட்டளிந்தார் தந்தோர்கள் இத்தனை நாளும் யாங்கள் முறையிட்டது போல் உத்திதனில் வைத்தால் பொறுக்கையினி கூடாது தம்பி சான்றோர்கள் சங்கடத்தை கேளாமல் தம்பி முகம் வாடி தலை கவிழ்ந்து இருப்பதென்ன மக்களுடன் துயரம் மனதிறங்கி பாராமல் பக்கமீரும் பாராதிருப்பதென்ன சான்றோர் வரும் துயரம் தான் இறங்கி பாராமல் ஆண்டோரே நீரும் அயர்ந்து இருப்பதென்ன இதெல்லாம் எங்களை ஏற்ற சான்றோர் வீரப்பாய் முதலெல்லாம் தங்கோருள் முடிந்து வைத்த கண்ணியினால் பாவி அந்த நீதன் படுத்தும் தூயரம் எல்லாம் தாவி கையில்லை
சக்தி சீவன் வரைக்கும் பொறுக்க மிக குடலையே புண்ணிய ஐயாவே மறுக்க மதை வாரும் மனதிறங்கி எங்களுக்கு உகத்துக்கு உகங்கள் ஊழியங்கள் செய்ததெல்லாம் அகற்றி அருள் தந்த அச்சுதரும் நீரல்லவோ மக்கள் எங்களையும் வழங்கை உயோதானாக ஒப்புரவு உலகில் படைத்திருந்தான் இத்தனை பாடும் எங்களுக்கு என்றேதான் புத்திரனாயங்களையும் புனிதனில் வெற்றி வைத்து நாங்கள் படும் பாடு நாரணர கண்டிலையோ தாங்களுக்கு நெஞ்சோ சத்து ஈரங்கல்லையோ அனந்தபுர சீமையை பிடித்த வெண்ணீசன் அங்கே பல சட்டங்களை மாற்றி அமைக்கின்றார். பேரழித்து தர்மம் பெருமை எல்லாம் குலைத்து தானமும் அழிந்தது. அங்கே எதை போல மார்வரையே கூடும் மைபுரசு சஞ்சீவம் போல் பல பேர்களிடத்திலே உறவு கொண்டாடுகின்ற சில பெண்களைப் போல அந்த நாடு அந்த அளவுக்கு சீரழிந்தது என்று சொல்லுகின்றார். தர்மம் கெட்டது, சாஸ்திரம் பொய்யானது, வரம்பு அழிந்தது, மனுநீதி கிடையாது, தெய்வநீதி கிடையாது, ராஜநீதி கிடையாது. பற்பரைய சாதிகளுக்கு காளைக்கால் கொடுத்தார், கற்பரைய நீசர்களுக்கு அங்கே காலம் ஏற்பட்டது. நவ்வா முடியெனவே தன்னுடைய நாடாக அந்த நாட்டை அபகரித்துக் கொண்டு ஆளுகின்ற பொறுப்பை மட்டும் அந்த மன்னனிடத்திலே மீண்டும் ஒப்படைக்கின்றான். மானவரம்பு மகிமை கெட்டு சான்றோர்கள் ஈனமடைந்தார்கள். இப்படி பூலோகத்திலே இந்த நிலை மேலோகத்திலும் பரவியது. கைலை முனி தேவர்கள் எல்லாம் நாராயணர் எங்கிருந்தாலும் அவரை அழைத்து வந்து இந்த கலியை அழிப்பதற்கு வழிபார்க்க வேண்டும் அப்படி என்று அவரை தேடி திருச்செந்தூருக்கு வந்து விடுகிறார்கள். மக்களுடைய துயரம் மனதிறங்கி பாராமல் இந்த பக்கமாக வந்து நீர் இருந்ததின் காரணம் என்ன ஐயா? ஆண்டோரே நீர் அயர்ந்திருப்பதின் காரணம் என்ன? இதெல்லாம் எங்களை சான்றோருள் பிறவி செய்து வைத்துவிட்டு அப்படி பிறந்த இந்த பிள்ளைகளுக்கு இத்தனை துன்பமும் உண்டு என்றால் வருத்தி அவர்கள் படுகிற வேதனையை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். உகத்துக்கு உகங்கள் ஊழியங்கள் செய்ததெல்லாம் அகற்றி உம்முடைய அருளை தந்து எங்களை நீர் வாழ வைத்தவர் அல்லவா? இப்பொழுதும் மக்கள் எல்லாம் ஊழியம் செய்து வேதனைப்படுகின்றார்களே, அந்த வேதனையை நீர் தவிர்க்க மாட்டீரா? அந்த அன்னை எம்பெருமானிடத்திலே எப்படி முறையிடுகின்றார்? இப்படியே தேவன் எல்லோரும் முறையமிட அப்படியே முறையமிட்டு அவரங்கு நிற்கையிலே நல்ல உமை திருவும் நன்றாய எழுந்தருளே வல்ல பொருளான வாய்த்த நாராயணரின் அடியில் அவள் விழுந்து அழுது கரைந்த உரைப்பாள் முடியும் அடியில்லா முதல் பொருளே அரியறி நாராயணரே அண்ணரே அச்சுதரே கரிகதி நாராயணரி கண்ணரி கர்வண்ணரி இலச்சை கட்ட பாவி மாளி காளியதினால் அலச்சல் செய்து எங்களையும் அகற்றி வைத்து பொன்னீரோ பாவி கையனுட பழிதாப சுஜினால் பூவில் மண்டுகம் பொசித்துதி காரணரி கலியனுடையது வினால் கபாலி உம்மை துணரும் கலிவாகி நீ
திமிர்ந்து இருள் மூடி கண்கவிழ்ந்து இருக்கிறாரீசுரரும் உருவுவதில்லை உம்முடைய மைத்துனரும் நிர்ணயமில்ல கலியன் மீதன் பிறந்ததினால் என்னோடு பேச்சு இல்லை உம் மைத்துனரும் வானுறவு கட்டமா நீதன் வந்த நாள் முதலால் நானும் பரமேசுரரும் நலனற்ற முந்திரியோ தேசி வழக்கமிட்டு பெருத்த நாள் உண்டும் மண்ணே ஓது கலியனுடைய சூழ்ச்சியினால் நாங்கள் படும் பாட்டை வந்து வராமல் பரிகாசம் பார்ப்பதென்ன நாட்டை கெடுத்தானே நன்றி கெட்ட மனிதன் அல்லாமல் நம்முடைய அருமை சான்றோர்கள் படும் பொல்லாங்கை எல்லாம் போய் பார்க்க எழுந்தருளும் வரம் மீறிய கலியன் மாயையின் எதுவினால் பிரம்மன் பிறப்பு திசகு தலை மாறி முண்டம் போல் பிறப்பு முகங்கண்ணில் அபிரவி இந்த பிறவி பெருப்பில் அபிரவி தலையுடம்பு இல்லாதே சடல பிறவியை போல் நினைதவறி வேதா நினைவு தடு மாறினே ஜீவன் கொடுக்கும் சிவனுக்கு நினைவாய் பாவ குண உயிராய் பகர்ந்தா சிவனாரும் படியழக நீரும் பண்பூற்றிருக்காமை குடிகேடும் ஆச்சு குடிக்க கீழையாமல் இத்தனையும் கலியன் ஏது வாழ்வம்பாச்சே அத்தனையும் நீர்தான் அறியாதவர் போலே எங்கள் மேல் பகை போல் இருப்பதென்ன அச்சுதரே சங்கடங்கள் எல்லாம் தான் சொல்லக்கூடாது கல்லை சிவனார் காணாமல் உண்மையும் தான் அகிலமதை வராமல் அயர்ந்திருக்கிறாரெனவே ஆனதான் என்னுடைய அண்ணரே அங்கேகி மானமுள்ள புத்தியும் மைத்துனர்க்கு சொல்லவாரும் என்றுமையாள் இப்படியே இன்பமாய் சொல்லிடவே அன்று பெருமாள் அவள் முகம் பார்த்து எதுரைப்பார். அப்போது அன்னை பார்வதியானவள் எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து முடியும் அடி இல்லாத முதலே முதற்பொருளே ஹரிஹரி நாராயணரே ஹரிஹரி நாராயணரே இந்த லட்சகட்ட பாவி ஏமாளி கலியினுடைய சூழ்ச்சியினாலே பூவில் மண்டூகம் பொசித்துதே காரணரே தாமரை மலரிலே மண்டூகமாகி அந்த தவளையானது தேன் குடிக்க வேண்டும் என்று எண்ணினால் தேன் குடித்துக் கொள்ளுமா? அது ஆசைப்படலாமா? கொள்ளாது. மற்ற வண்டுகளையும் வந்து உண்ணுவதற்கு அதை பயன்படுத்தாது. ஏன்னா அவ்வளவு தேன் அந்த தண்ணீரிலே சிந்தி போகும். பொதுவாக சொன்னால் தானும் வாழ மாட்டான், வாழுகிறவனையும் வாழ விட மாட்டான். அதைத்தான் சொல்லுகிறார், பூவில் மண்டூகம் பொசித்துதே காரணரே. கபாலி உன் மைத்துனர் சலிவாகி மேனி எல்லாம் சடலமெல்லாம் திமிர்த்து இருமூடி கண்கவிழ்ந்திருக்கின்றார். உருவி சுவடில்லை. நிர்ணயமில்லாத கலிநீதன் பிறந்த காரணத்தினாலே என்னோடு பேச்சும் கூட இல்லை அண்ணா. வானுறவு கட்ட மாநீதன் வந்த நாள் முதலாய் நானும் பரமேஸ்வரரும் நலநஷ்டம் பேசி அறிய பேசி பழக்கமிட்டு பெருத்த நாள் உண்டு அண்ணே. தோசி கலியனுடைய சூழ்ச்சியினாலே நாங்கள் வந்து உம்முடைய திருவடியிலே எதற்காக வருந்துகிறோம் வணங்குகிறோம் தெரியுமா?
நாங்கள் படுகிற பாட்டை வந்து நீ நேரடியாக பாரு. அல்லாமல் நம்முடைய அருமை சான்றோர்கள் கொல்லாத கலிக்கு பேய்க்கு பயப்பட்டு அவர்கள் படுகிற வேதனை மறுக்கம் பொறுக்க முடியாது. வரமேறிய கலியன் மாய்கையின் ஏதுவினால் படைக்கும் பிரம்மனுக்கு இரு நினைவாகி படைக்கின்ற படைப்புகள் எல்லாம் குறை குறையாக, அதாவது கால்கரங்கள் இல்லாமல் கண் இல்லாமல் குறை உடம்பாக பிறக்கின்றது. சீவன் கொடுக்கின்ற சிவனுக்கோ அவருக்கும் இரு நினைவு என்ற காரணத்தினால் படைக்கும் உயிர்கள் எல்லாம் இடையிலே போய்விடுகிறது, பாவ குண உயிராகி விடுகின்றது. வாழுகின்ற காரவழியிலும் குடிக்க வேண்டுமே, அன்னம் குடிக்க வேண்டுமே, படியளக்க நீரும் பண்புற்று நீர் அங்கு இல்லாமல் குடிக்க கிடையாமல் குடிகேடும் ஆச்சுது அண்ணே. இத்தனையும் கலியினுடைய ஏதுவால் இந்த வம்பாச்சுது. நீர் வந்து அதை பாரும். இதெல்லாம் அறியாதவரை போல எங்கள் மேல் பறை போல இங்கு வந்து அமர்ந்து விட்டீரே, எங்களுடைய சங்கடங்களை வேறு யார் தீர்ப்பார்கள்? கையிலே சிவனார் உம்மை காணாமல் அகிலம் அதை பாராமல் அயர்ந்திருக்கிறார். ஆதலால் அன்னரே நீங்கள் அங்கு வர வேண்டும், அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், கலியை அழிப்பதற்கு வழி பார்க்க வேண்டும் என்று அம்மை உமையவள் மனமிறங்கி நாராயணரிடத்திலே கேட்டார். அதற்கு எம்பெருமான் என்ன சொல்லுகின்றார்? சிவனாரும் நீயும் இல்லாதார் எவனுக்கும் அழைச்சல் இல்லையே ராஜ்யத்தில். உங்களால் யான் உகத்து குகங்கிடந்து சங்கடங்கள் உற்று தவிக்க தலை விதிதான். நீங்கள் இல்லையானால் எனக்கு அழைச்சல் இல்லை, ஏனுங்களோடு இப்பாடு அங்கடத்தான். அயோத்தியா பட்டணத்தில் அரசு உண்டு எந்தனக்கு கையேற்று வந்த கன்னி திரு உண்டு. ஏன் இந்த பாடு யான் பட காரணம்தான் மனழுதா போலே மருகு வாழக்கினியும் கைப்பிடித்த நகுதலாய் கலந்து விளையாடறியேன் மெய்பிடித்த மானமெல்லியரும் அங்கிருக்க. இறப்பனை போலோகம் எல்லாம் திரிந்தலையே பரப்பிரம் நம்மை படைத்தது இதற்கோயன. எல்லையில்லா பாடு யான் பட்டது போதும் நல்ல குல சான்றோரை நான் பற்றி வைத்தேனே. வைத்ததெல்லோரும் மனதறிய வந்திருக்க தலைவன் நிசன்னையும் பிறவி செய்ய நியாயம் உண்டோ? நீதனுட கையதிலே நின் மக்கள் தந்தனையும் பாச கயிறு இட்டு பந்தடிக்க செய்தாடே. தொட்டாலும் நீதம் தொடரும் அதை கண்டாலும் வெட்டாமேலியாய் விரட்டி பிடிக்கும் அல்லோ. காதிலதை கேட்டாலும் கருமம் வந்து சிக்கும் அல்லோ. ஆழ்ந்த நிதனையும் அழிக்க வகையாதறிவார். மாய்கை நினைவொழிய மறு நினைவு வராது, பொய்க்கலியனையும் முடிக்க வகையாதறிவார். வாழாயுதத்தாலே மாளான மகளியன் துளாம்பிரவி சொல்லொன்னா வல்லமைதான். முப்பிரவி ஞாறு முடித்த வறுமை எல்லாம் இப்பிரவி தன்னில் எட்டி வந்து வாரம் இல்லை. முகத்து சுகம் பிறந்து ஓடித் திரிந்தவன் என்றே அகத்தில் கொஞ்சம் வையாமல் அவன் பாய் செய்தாரே. ஆனதால் இன்னும் இனி அங்கு வர வேணுமோதா பணம் வைத்து பராமல் சங்கை அளித்தாரே. எங்கே ஆனாலும் இறந்திடுவேன் அதற்கு சங்கையுள்ள ஜனாக்கு தங்கும் இடம் வேறில்லையே. தாய்த
தந்தை இல்லாமல் தயங்குகின்ற பிள்ளையை போல் மாயஜலியதினால் வாழ்வாரே சான்றோர்கள். தகப்பனில்லா பிள்ளை சனார்கள் என்று சொல்லி அகப்படுத்தி சான்றோரை அடிப்பானே நீதரெல்லாம். தாயும் தவம் இருந்து தடைப்படனை காணாமல் ஆயுங்களை தெரிந்த ஆயிழையும் வாடுவளை. இப்படியே நியாயம் இருப்பதான் என்றனக்கு அப்படியே வேறு வழி அல்லவே ஆனதினால் எங்கு இனி போவேன் என்றென்னது என் மனது உங்களோட ஊருக்கு ஒன்னுதலே போனியன. கோபத்தால் தங்கையுடன் கூறினார் இத்தனையும் வேகத்தால் அம்மை வெளியிட்டழுதனளே. உமையவளை பார்த்து எம்பெருமான் சொல்லுகின்றார், சிவனாரும் நீயும் தேசமதில் இல்லாட்டால் எவனுக்கும் அலச்சல் இல்லையோ ராஜ்யத்தில். உங்களால் தான் யானும் உகத்துக்கு உகங்கிடந்து சங்கடங்கள் உருவதற்கு என் தலையிலும் விதியாகிவிட்டது. நீங்கள் இல்லையானால் எனக்கும் அலைச்சல் கிடையாது. ஆமா, எதற்காக நான் உங்களோடு கிடந்து இத்தனை பாடுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும்? எனக்கு நாடு, நகரம், ஊர், மனைவி, மக்கள் இதெல்லாம் கிடையாது என்று எண்ணிவிட்டீர்களா? அயோத்தியா பட்டணத்தில் அரசு உண்டு என்றனுக்கு கையேற்று வந்த கண்ணீர் திரு இருக்கின்றாள். மானழுதா போலே அவள் மருகி தவிக்கின்றாள். காரணம், கைப்பிடித்த நாள் முதலாக கலந்து விளையாடறிய மெய்ப்பிடித்தமான மெல்லியரை அங்கே தவிக்க விட்டுவிட்டு இறப்பனை போல் இந்த உலகமெல்லாம் திரிந்து அடைவதற்குத்தான் பரபிரம்மன் என் தலையிலே இப்படி விதி எழுதி படைத்தானா? சரி, பட்டதுதான் பட்டோம், இனி வேண்டாம். எல்லையில்லாத பாடு யாம் பட்டது போதும். இனி நாட்டிலே நல்ல உல சான்றோர்களை பெற்று வைத்தா நமக்கு இந்த அலைச்சல் எல்லாம் கிடையாது என்றல்லவோ 7 லோகத்து வித்துக்களை எடுத்து வந்து என் பிள்ளைகளாக பெற்று வைத்தேன். அப்படி பிள்ளைகளை பெற்று பத்திரமாகாளி இடத்திலே வளர்க்க கொடுத்து வானத்து அமிர்தத்தை கூட பனைமரமாக அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்து பெயர் சூட்டி வாழ்த்தி இப்படியெல்லாம் நாம் எல்லோரும் இருந்துதானே செய்தோம். எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? தெரிந்திருந்தும் இந்த ஈஸ்வரர், இந்த சிவபெருமான் பொய்த்தலைவனாகிய நீசனை பிறவி செய்ததற்கு என்ன நியாயம் வந்து விட்டது தங்கையே? பாச கயிறிட்டல்லவோ பந்தடிக்கு செய்து விட்டார் என்னுடைய பிள்ளைகளை. தொட்டாலும் நீசம் தொடருமதை கண்டாலும் வெட்டா வெளியாகி இரட்டி பிடிக்கும் அல்லோ. கலி என்ற சொல்லி காதில மிக கேட்டாலும் கர்மம் வந்து சிக்குமே. யார் இந்த நீசனை அழிப்பதற்கு வகை அறிவார்கள்? மாளிகை நினைவொழிய மறுநினைவு வராது. என்ன விதத்தால் அங்கு போய் இந்த கலியனை முடிப்பது, கலியை அழிப்பது? ஆளாயுதத்தாலே மாய்க்கலாமா? கம்புதடி கொண்டு அழித்து விடலாமா? எந்த விதத்தாலும் அழிக்க முடியாத சூழாம் துறவி சொல்லொன்னா வல்லமைதான். இதற்கு முன்னால் 6 யுகங்களிலே தோன்றிய அசுரர்களை ஈடழித்த மாயனாகிய எனக்கு 6 யுகங்களில் எத்தனை பாடுபட்டிருப்பேனோ அதுபோல மொத்தமாக அப்படி 8 பங்கு கொடியவனாக அல்லவோ இவன் இருக்கிறான். உகத்துக்கு உகங்கள் பிறந்து ஓடி திரிந்தவன் என்று உங்களுக்கு உள்ளத்திலே கொஞ்சமாயில் எண்ணம் இருந்திருந்தால் இந்த கலிநீசனை அவருடைய மூப்பினாலே அவர் பிறவி செய்திருவாரா? இத்தனையும் செய்த பிறகு தான் வைத்து பாராமல் தந்தை அளித்த பிறகு இனி நான் உன்னுடைய இடத்திலே கால் வைக்க முடியுமா? எங்கேயானாலும் போய் நாக்க பிடுங்கிட்டு செத்துடலான் இருக்கிறது. ஆனால் தங்கையுள்ள சான்றோருக்கு தங்குவிட வேறில்லையே. இப்பொழுதே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சாணார்கள் என்று சொல்லி நீசன் அடிக்கின்றான், உதைக்கின்றான், வரிகளை போடுகின்றான். அப்படி இருக்க நான் எங்காயிலும் போய்விட்டால் இந்த மக்களை யார் தற்காத்துக் கொள்வார்கள்? தாயும் தவமிருந்து தடைக்கின்றாள், ஆயும் கலை தெரிந்த ஆயிழையும் வாடுகின்றாள். இப்படியே நியாயம் இருப்பதால் எனக்கு வேறு என்ன வழி என்பதே தெரியவில்லை. ஆதலால் என் அருமை தங்கையே, நீ உன்னுடைய ஊருக்கு போ. அப்படி என்று அன்னை பார்வதியிடத்திலே எம்பெருமான் வெறுத்தாற் போல பேசுகின்றார். கைலைக்கு நீதான் கால்வை
அகிலம் அது ஒன்றாய் அழியும் ஒரு நொடியில் நல்ல குல சான்றோர் நாடும் காணியதனான் சொல்லை மிகப்பட்டு துயருற்றி வாடுவாரே. நானும் தேங்கி சுழரும் நல்ல கையிலே மானுங்களை போல் மருகியிருப்போமே. கையிலை முனி தேவர் கட்டணிந்து வாடுவரே. மயிலனைய இத சொல்லை மறந்து இருந்தாரே. கண்ணீர் பெண்ணார்கள் எங்கற்பனையை தான் மறந்து உன்னுதலாய் பெண்கள் ஒருவருக்கோர் முப்பாச்சி. ஐயோ கையிலை அங்கும் வாரம் பணிந்து பையரவம் பூணும் பரமன் மவுனம் ஆஜே. அன்னதி கோவே அடியால் மனதிறங்கி எண்ணமில்லாத இலைக்கு எழுந்தருளவேணும் ஐயா என்ற நாரம் வளர்த்தாள் இறங்கி என்ன கால்கனையும் சென்று பிடித்து செய்யத்தாள் தான் வணங்கி மனதிறங்கிய பெருமாள் மார்போடு தங்கையரை தனதில் பிரியமுத்து தங்கையரோடு தூரைப்பான். உன்னோடு பிறந்த ஊழி விதி அனதினால் நன்னாடோடு வாழ நமக்கு விதியில்லையே. உந்தனக்கு அகவல்லோ ஊரு கூறு திரிந்து சந்தோஷத்து தடைக்க விதியாச்சு என்று வருமாள் ஏற்ற பிறப்போடு இன்று கையிலைக்கு எழுந்தருள வேணும் என்று தேவர் முனிவரோடும் திருக்கண்ணி மரோடும் மூவருடன் நடுவன் முகம் மலர்ந்தே கூடி நடக்க வேணும் எனவே நளினமுற்று எம்பெருமாள் கடற்கரையில் வந்து காலம் எதன பார்த்தார். இந்த கோரிபமதாய் இங்கு விட்டேழுந்தருளி இந்த குடியிருக்கும் தீமையிலேயகும் முன்னே களிமூழ்கி நாமல் கரையேற போறதில்லை. ஒளிவாக வேஷம் புதுப்பிக்க வேணும் என்று என்ன கோரிபம் எடுப்போம் நாம் என்று சொல்லி அன்ன பெருமாள் ஆலோசனையாகி மேலெல்லாம் வெண்ணீட்டை மிக அன்பு எம்பெருமாள் பாலொக்கும் நெஞ்சம் பரமன் ஒரு மீனைவா மாமோக ஆசை மயக்க மீறி அறுத்து தாமோதரனார் தடை கோல புனைந்து காலில் ஜீவ நினைவை களராமல் தானிறைத்து மார்பில் 5 பூமணியை வகிர்ந்தார விடமீட்டு கண்ணின் மானொன்மணியை கண்ணாடி ஐபாதித்து என்னறிய தங்கை இன்பமுடன் வளர்த்த 32 உடலெல்லாமே போதிந்து செப்பமுடன் கந்தை துய்ய வெண்கலைய நின்று தண்டவளமான தடி ஒன்று கைபிடித்து
அண்டர்களும் போற்றி அரகரா என்று வர தேவர்களும் கூடி சிவ சிவா சிவனே என்று சாவம் உள்ள தேவரெல்லாம் சாரமிட்டிய ஜீவர அம்மை ஊமையாளும் அவளும் சாடை விரித்து செம்மை உள்ள மாதும் சிவ சிவா என்பேத்தி எல்லாருடனே எம்பெருமாள் தன்னடங்கு வல்லோர் புகழும் வாழ்கையிலை வந்தனராம் கையிலைதானில் வரவே காரிருளும் தன்மறைய மயிலை ஒத்த ஈசர் மாயவரை கண்டாவி சந்ததியை கண்டு தாயாவை கொண்டது போல் வந்து அந்த ஈசுரரும் மார்போடரவணைத்து இத்தனை நாளும் யானும்மை காணாமல் புத்திரனும் தாயை போகவிட்டார் போலிருந்தேன் மாறி காணாத வாய்த்த பாயிர் போலும் ஏறி காணாத ஏற்ற நீர் போலிருந்தே இனம் பிரிந்த மாங்கோ இருந்து ஊமை தேடி துணையில்லார் போலே துணையற்று நீர்ந்தேன் என்றும் மகாமாலை எடுத்தாவி சுரரும் சென்றாவி கொண்டு சிணுங்கி அழுது சொல்வார் இணையும் போராவது போல் இருந்தோமே மைத்துனரே துணையும் என்னை மறந்து தூர நீர் போனதென்ன என்னை விட்டு நீரும் எழுந்தருளும் அன்று முதல் வண்ண உமையாளின் வடிவை மிக நாரியே துணையிழந்த அன்றிலை போல் தினமும் ஊமை தேடி கணவன் இல்லா பெண் போல் கலங்கி நீன் கரணரே உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நரணரே மெய்த்தோழமையை விட்டு பிரிந்த மூதல் பிரிந்தும் மலைந்து பச்சை நீரமாலே சரிந்து பள்ளி கொண்டு கதவருடன் அச்சுதல்லும் இதனை நாளும் என்னை மிக பாராமல் மத்திம மந்திரிய மறந்து என்னை வைத்ததென்ன கையிலைக்கும் எந்தனக்கும் கட்டான மந்திரிதான் அகிலாயிரேக்கும் அடக்கமுள்ள மந்திரிதான் நீ அல்லால் வெருளதோ நெறிய தீருமாலே இந்த விதமாய் ஏகாவரத்து குத்தமமாய் உந்தந்தனை பெறவே உயர்ந்த தவம் செய்தேனல்லும் அப்படியே நீயும் ஆதி நாராயணராய் முப்படியே வந்து உருவெடுத்த மயவரே கைலைத்தேவாதிகளும் கண்ணான மாதிரியும் ஒயிலோன் மமரையோர் குற்றையிருள் சீகளும் கிண்ணறர்கள் வேத கிம்புருட ஜதாரர் மன்னர் முனிவர்களும் மறையும் பல சாஸ்திரமும் வேதாபும் நந்தி விதரூப சித்தர்களும் இப்படிய மேலோக எல்லோரையும் வருத்தி அப்படியே ஒரு வதனம்
அவர்களோடு கேட்டு கல்லை வாலித்திழுத்து காலில் மிக போட்டவர் போய் சொல்லை மிக கேட்டு சுமந்து குபாரம் எல்லா வீரப்பாடும் யான் பட்டது போதும் வல்லவனே உன்னுடைய வாக்கை கேளாதபடி வீரத்தாலே செப்புதற்கு நாணம் உண்டு மெய் செய்யுமாலே மெத்த கோவிக்கரிது எல்லாம் உமது இச்சையது போலடத்தும் சொல்லொன்றுக்குள்ளே சூட்டி நீராளும் என்று மாலுக்கு மனது மகிழ்ச்சி வரும் வழிக்கு பாலுக்கு மோரோன் பகர்ந்தார்தான் அம்மானை அழைப்பதற்காக வந்த அன்னை பார்வதியிடத்திலே ஒன்னுதலே நீ உங்களுடைய ஊருக்கு போ, எனக்கு அயோத்தியா பட்டணம் ஆட்சி பொறுப்பு எல்லாம் இருக்கிறது, அதனால் என்னை அழைத்துக் கொண்டு செல்லலாம் என்று வந்த எண்ணத்தை கைவிட்டு விடு, நீ போ அப்படி என்று எம்பெருமான் சொன்னவுடனே ஓடி வந்து அந்த அன்னை எம்பெருமானுடைய 2 கால்களையும் பற்றிக் கொண்டு அழுதழுது சொல்லுகின்றாள், கைலைக்கு நீர்தான் கால் வைக்காதே இருந்தால் இந்த உலகமே ஒரு நொடியில் அழிந்து போகும். உலகம் அழியும் என்றால் அதாவது நான் அந்த கால் நாட்டிலேயே விழுந்து உயிர் விட்டு விடுவேன். ஏன்னா சக்தி தான் இந்த உலகம், ஆண்டவனுடைய கருணை அது இந்த உலகமாக பிரிந்து கிடக்கிறது. இந்த உலகத்தை சக்தியினுடைய கூறு என்று சொல்வோம், ஜெகன் மாதா என்றுதான் சொல்லுகிறோம். நம்ம சொல்றா உலகம் அழியும்னா இந்த உலகம் அழிகிறது இல்ல, நான் உன் காலிலே விழுந்து உயிர் விட்டு விடுவேன். கைலைக்கு கண்டிப்பாக நீர் வந்தே ஆக வேண்டும். நல்ல குல சான்றோர் நாடும் தலியதினால் தொல்லை மிகப்பட்டு துயருற்று வாடுகிறார்கள். நானுமந்தன் ஈஸ்வரரும் நல்ல கைலையிலே மானும் கலை போல மருகி தவிர்த்து இருக்கிறோம். கைலமுனி தேவர்கள் கட்டழிந்து வாடுகிறார்கள். ஈஸ்வருடைய சொல்லை யாரும் மதிப்பது கிடையாது. என்னுடைய கற்பனையை கன்னிப் பெண்ணார்கள் அனுஷ்டிப்பது கிடையாது. அவரவர்களுடைய மூப்பு அதிகாரம் நடக்கின்றது. ஐயோ கையிலை அங்கும் வளம்பழிந்து பையரவம் போனும் பரமனும் மௌனமாகிவிட்டார். அன்னரே, அடியாளுக்கு மனதிறங்கி வேறு எந்த எண்ணத்தையும் மனதிலே வைத்துக் கொள்ளாது கண்டிப்பாக நீர் கைலைக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று அழுதழுது கேட்டாள் அந்த அன்னை. உடனே தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்வார்களே, அதுபோல அருமை தங்கை அழுவதை பார்த்து அவளால் பொறுக்க முடியவில்லை. ஓடி சென்று அந்த அன்னை அப்படியே ஆவி சேர்த்து அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுகின்றார், உன்னோடு பிறந்த ஊழி விதி ஆனதினால் நன்னாடோட வாழுவதற்கு எனக்கு விதி இல்லை அம்மா. உந்தனக்கு ஆகவல்லோ ஊருக்கு ஊரே திரிந்து, ஏன்னா அந்த உகப்பாரம் தீர்ப்பதற்கு பூமி பாரம் தீர்ப்பதற்கு தானே வருகிறார். அந்த அம்மையினுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக யுகாயுகங்கள் தோறும் இந்த உலகத்திலே சென்று சந்தோஷமற்று சடைப்பதற்கு எனக்கு விதியாகிவிட்டது. சரி, அழாதே, கைலைக்கு புறப்படலாம். ஆனால் நாம் எத்தனையோ பெரிய காரியத்தை சாதிக்க செல்கின்றோம். அந்த காரியங்கள் சாதனைக்குள்ளாக வேண்டும் என்றால் நாம் அந்த களி பற்றாத நிலையிலே சென்று அதை அளிக்க வேண்டும். மின்சாரத்தை நாம் தொடாமல், அது நம்மை பற்றாமல் நாம் அதிலே உள்ள குறைகளை சீர்திருத்தம் செய்வதைப் போல களியை அளிக்க வேண்டுமானால் அது நம்மை பற்றக்கூடாது. எனவே இந்த தேகத்தை பொலிவுறச் செய்ய வேண்டும், ஒரு வேடம் அணிய வேண்டும் என்று எம்பெருமான் என்ன செய்கிறார்? மேலெல்லாம் வெண்ணீற்றை அள்ளி பூசிக்கொள்ளுகின்றார். மனதிலே எந்த வேறு எண்ணமும் இல்லாமல் பரமன் ஒரு நினைவாய் பால்வக்கும் நெஞ்சனாய் மாமோக ஆசைகளை மயக்க வெறிகளை எல்லாம் அறுத்து காம குரோத மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லுகிற மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லுகிற மூவாசை, இப்படிப்பட்ட நினைவுகள் இதனால் ஏற்படுகின்ற மயக்க வெறிகளை எல்லாம் அறுத்து ஒழித்து
தாமோதரனார் சடைக்கோலமே புனைந்தார், தவ வேடம் கொள்ளுகின்றார். காலிலே சிவ நினைவை கலராமல் இறைத்துக் கொண்டு மார்பிலே 5 பூமணியை உத்ராட்சத்தை மாலையாக வடமாக சேர்த்துக் கொண்டு கண்ணில் மனோன்மணியை, மனதின் எண்ணம் கண்ணில் தெரியும். அந்த நிலையிலே எம்பெருமான் ஒரு புத்தியாகி எண்ணறிய தங்கை இன்பமுடன் வளர்த்திருந்த 32 அறங்களையும் தன் தேகத்திலே எடுத்து அதை பொதிந்து கொண்டு தந்தரளமான தடி ஒன்று கைபிடித்து கந்தை துணி துய்ய வெண்களை அணிந்து அண்டர்களும் போற்றி வர, அரகரா சிவசிவா என்று அம்மை உமையவளும் ஏற்றி வர, எல்லோருமாக கையிலே வந்து சேருகின்றார்கள். கையிலை தனில் வரவே கார் இருளும் மறைந்தது என்கிறார். ஏனென்றால் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லுகிற போது தூண்டா சுடரோன் என்று சொல்லுவோம். எனவே அவர் அந்த கையிலையில் வந்தவுடனே இருளெல்லாம் மறைந்தது. மயிலை ஒத்தை ஈசர் ஓடி வந்து மாயவரை கட்டி ஆவி தழுவிக் கொள்ளுகின்றார். சந்ததியை கண்டு தாய் ஆவல் கொண்டு வருவதைப் போல என்று சொல்லுகின்றார். என்ன சொல்லுவார்? அருமை மைத்துனரே, உம்மை காணாது புத்திரனும் தாயை போகவிட்டார் போலிருந்தேன். மாறி காணாத வாய்த்த பயிர் போலும், ஏரி காணாத ஏற்ற நீர் போலும் நான் அலைந்து கிடந்தேன். இனம் விரிந்த மான் போல உம்மை தேடி துணையில்லார் போலே நான் தவித்திருந்தேன். இணையும் புறாவது போல் இருந்தோமே மைத்துனரே, துணையாகிய என்னை மறந்து நீ தூரவே சென்றதின் காரணம் என்ன? என்னை விட்டு நீர் எழுந்தருளிய அன்று முதலாக வண்ண உமையாளின் வடிவை மிக அறியேன். ஏனென்றால் உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாரணர் நீ. உயிராகிய என்னிடத்திலே உன்னுடைய தோழமை. நான் வந்து மெய்த்தோழமை கொண்டேன். உடலாகிய உன்னிடத்திலே நான் தோழமை கொண்டேன். எனவே ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்த பின்னாலே இந்த உயிரானது சரிந்து வள்ளி கொண்டு சதாவரிடமாச்சுது. இத்தனை நாளும் என்னை மிக பாராமல் மத்திவ மந்திரியே மறந்திருந்ததின் காரணம் என்ன? கைலைக்கும் எந்தனக்கும் கட்டான மந்திரி அல்லவோ, அகிலம் ஈரேழுக்கும் அடக்கமுள்ள மந்திரி அல்லவோ, நீ எல்லால் வேறுள்ளதோ நெடிய திருமாலே? இந்த விதமாக அல்லவோ ஏகாபர விதத்தோடு நின்று உன்னை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க எத்தனை தவம் செய்தேன் தெரியுமா? அப்படி தவத்தால் விளைந்த பொருள் அல்லவா நீ? என்னை இப்படி மறந்து தவிக்க விடலாமா? தேவர்கள், மறைமுனிவர்கள், நந்தி முதலான விதரூப சித்தர்கள், வேதா மறைவள சாஸ்திரங்கள் இவையெல்லாம் பொய் சொன்ன காரணத்தினால் அவர்களிடத்திலே கேட்டேன். நாராயணர் எங்கென்று கேட்டதற்கு அவர் எங்கிருக்கிறாரோ உறக்கமெஞ்ஞான ஒளியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், இறந்து கிடக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை என்று அவர்களுடைய பொய்யுரையை நம்பி சும்மா கிடந்த கல்லை வலித்தெழுத்து காலிலே போட்டவன் எப்படி மிகு பாரம் சுமப்பானோ அதுபோல சும்மா கிடந்த துண்டத்தை கலியனாக பிறவி செய்து எல்லையில்லாத பாடுபட்டு விட்டேன் மைத்துனரே. வல்லவனே, உன்னுடைய வாக்கை கேளாதபடி இந்த கலியை செய்த காரணத்தினால் உன்னிடத்திலே சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. மெய்யிசையும் ஆளே, தயவு செய்து நீ கோபப்பட வேண்டாம். எல்லாம் உமது இச்சையது போல் நடக்கும். சொல் ஒன்றுக்குள்ளே நீ சூட்டி அரசானும் என்று பாலுக்கும் ஓரோன் பகர்ந்தார்கான் அம்மானை. ஏன்? திருமால் மனம் மகிழ்வதற்காக வேண்டி பாலுக்கும் ஓரோன். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் என்று சொல்லுகிறோமே, எந்த உயிரை எடுத்துக்கொண்டாலும் அந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். திருமாலுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் ஆதாரமானவன் அந்த சிவன் தான். அவர் சொல்லுகிறார், மாலுக்கு மனது மகிழ்ச்சி வரும்படிக்கு பாலுக்கும் ஓரோன் பகர்ந்தார்கான் அம்மானை. இத்தனையும் சொன்னவுடனே எம்பெருமான் என்ன செய்கிறார்? அவர் சொன்ன அந்த சொல்லை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் நிறைய காரணங்களை அவருக்கு சொல்வதாக இந்த உலகத்துக்கு சொல்லிக் காட்ட வேண்டும்